ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இட்லி சாம்பாருக்கு வந்து நான் வந்து வேக வச்சுக்கிறேன். அதாவது ஒரு கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துங்க. நான் வந்து வெங்காயம் வந்து இதில் வந்து 1/4 கிலோ சேர்த்துருக்கேன், உரிச்ச வெங்காயம். இதோட வந்து 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, சின்ன தக்காளியை சேர்த்து இது வந்து நம்ம வந்து குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து சின்ன கட்டி வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூடி போட்டு வேக வச்சுருவோம். நான் வந்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து வேக வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன லெமன் அளவு சின்ன ஒரு சுண்டைக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுப்போம். இது வந்து மசாலா வந்து இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தனியாக சேர்த்துங்க. நான் வந்து ஒரு 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இது வறுத்துட்டு அதோட வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து லாஸ்ட்டாக இதை வந்து வறுத்துப்போம். அதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இது வறுத்துட்டு நல்லா ஆறினோன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து லாஸ்ட்டாக போட மசாலா, அது மேம்பொடி சொல்லுவோம் பாருங்கள், அது இது. இப்போ இதில் வந்து மறுபடியும் வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இப்போ வந்து ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருக்கிறோம் பாருங்கள், இந்த பருப்பு வெங்காயம்லாம் வேக வச்சுருக்கோம்ல, அது வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை திறந்துட்டு இந்த இப்போ வேக வச்சுருக்க வெங்காயத்தையும் அதிலே நம்ம வெந்த பருப்பில் போட்டுடலாம். நான் வந்து 1/2 கிலோ மொத்தத்தில் வந்து 1/2 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்கிறேன். இந்தமாரி சாம்பார் வைக்கும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மேம்பொடி சேர்க்கறதுனால மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துப்போம். இதில் வந்து பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கேன். சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. புளி கரைச்சி இப்போ இதில் விட்டாச்சு. இப்போ வந்து தாளிச்சுப்போம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மீதி கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிரும். இப்போ வந்து அந்த சட்னி கரண்டியால், சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி மாவு, இட்லி மாவு எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்து அதையும் கரைச்சி இந்த சாம்பார்லேயே விட்டுரும். நீங்கள் வந்து இட்லி மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு இருந்தாலும் கரைச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒன்றா சேர்ந்து வரும். ஆனால் இட்லி ஊற்றிட்டு சாம்பார் போடும்போது, இட்லி வச்சு சாம்பார் போடும்போது என்னன்னா ஓட ஆரம்பிச்சிடும், தண்ணியாக ஓடும். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறத கொஞ்சமாக, ரொம்ப போட்டோம்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் சின்ன குழிக்கரண்டியால் ஒரு 1/2 கரண்டி போட்டாவே உங்களுக்கு போதும். இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துங்க. இப்போ தாளித்ததையும் இதில் கொட்டிட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேம்பொடியை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வந்து வாசனையாகவும் இருக்கும். சாம்பார் வந்து அந்த மேம்பொடி போடுறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.